ஹாய் ஓஜிஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மெமரிஸ் பத்தியும் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறத பத்தியும் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன நிலைமையில இருக்குங்கிறத பத்தியும் இந்த வீடியோல அலசுவோம். ஸ்கூல் லைஃப். பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க கிட்ட என்ன வேணும்? அதே பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் லைஃப்ல என்ன கிடைச்சது? டீச்சர்ஸ் அடித்த ஒவ்வொரு அடியிலும் இருந்த அன்பு, மதிய லஞ்சோட சேர்த்து நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்ட நட்பு, கிரவுண்டில் தடுக்கி விழும்போது நம்மளை தூக்கி விட்ட நம்ம நண்பர்களோட கைகள், சொல்ல மறந்த காதல்கள், சொல்லியும் சேராமல் போன காதல்கள். ஸ்கூல் அப்படிங்கிறது வெறும் படிக்கிற இடம் மட்டுமா? அது நமக்கு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ். இங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனிமி ஆகலாம், எனிமி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அம்மா எவ்வளோதான் கூப்பிட்டாலும் கோவிலுக்கு போகாத நாட்களும் உண்டு. ட்ரெஸ் வருவான்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக கோவிலுக்கு அடிக்கடி போன நினைவுகளும் உண்டு. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு பஸ் வர லேட் ஆனால் பச்சை குதிரை, கபடி, கிரிக்கெட்னு ரோட் சைடில் விளையாடி சந்தோஷமான நேரத்தை கழிச்சிருப்போம். ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எந்த கேர்ள்ஸ் கிட்டையும் நல்லா பேசினதே இல்லை. ஆனால் எல்லா கேர்ள்ஸ் முன்னாடியும் சீன் போடுவோம், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு மட்டும் ஆசை இருக்கும். இங்கிலீஷ் டீச்சர் புக்கில் இருக்கிறத எழுந்து படின்னு சொன்னால் என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஏதோ ஒன்றை படிச்சு கிளாஸ் முன்னாடி அடி வாங்கின எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்படி பல நினைவுகளை கொடுக்குற அந்த அழகான வாழ்க்கை திரும்ப கிடைக்காதான்னு நினைக்காத நாட்களே இல்லை. காலையில் ப்ரேயர் ஆரம்பிக்கும் பாருங்க, பின்னாடி ஒரு 4-5 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க, நாங்கள் பாட, அப்படியே ஒரே மாதிரி கச்சேரியா இருக்குங்க. இன்னொரு பக்கம் கண்டிப்பா படிக்கணும்ல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்டா. இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்களா? உங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க படிக்கிறப்ப ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா? இல்லைனா மொபைல் கேம்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் உங்க கான்சன்ட்ரேஷனை டிஃபெக்ட் பண்ணுதா? கொஸ்டின் நம்பர் 2, உங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியுமா? அடிக்கடி கோபம், கவலை, சோகம், மன அழுத்தம் வருதா? தெரியாது. கொஸ்டின் நம்பர் 3, ஸ்கூல் இல்லைனா காலேஜ் ஸ்டடீஸ் தவிர வேற ஏதாவது கத்துக்கிறீங்களா? கேள்வி நம்பர் 4, உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இல்லை ட்ரீம் இருக்கலாம், அதை உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? அந்த எய்மை நோக்கி போகணும்னு மட்டும் சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணாமலே இருக்கீங்களா? அப்படியே நான் இதில் கேட்டது எல்லாம் கரெக்டா பண்ணாலும் நம்மளால இவ்வளவு போட்டிகள் நிறைஞ்ச உலகத்துல என்ன பண்ண முடியும்? ஆமா, நமக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டி இருக்குதாடா. அதுக்காக படிக்காதீங்கன்னு நான் சொல்லல. படிப்பு மட்டுமே உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துனா அதை நம்பாதீங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல எல்லாம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. ஆனா வேகன்சி 700ல இருந்து 1000 பேருக்கு மட்டும்தான். எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 20,000 வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்ளை பண்றவங்களே 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ரயில்வே பேங்கிங்லாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கும். அதுக்கே 100ல இருந்து 1000 பேர் போட்டி போடுறாங்க. ஆர்மி செலெக்ஷன்லாம் ஓடணும்னா 1600 மீட்ரு 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே ஓடணும். 5 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே கூட ஓடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் 50ல இருந்து 500 பேருக்குள்ளே ஓட விடலான்னு சொல்லியிருக்காங்க. 3 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளேயே ஒரு 4-5 பசங்க ஓடி வந்துடுவாங்க உள்ளக்க. அவங்களோடையே நிறுத்திடுவாங்க. 5 நிமிஷம் ஓடலான்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ 5 நிமிஷம் ஓட விடணும்ல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வருஷத்துக்கு மிலிட்டரியில் ஒரு 5 பேர் தாங்க எடுப்பாங்க. ஆர்மி செலெக்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா அதில் வந்து 7ல இருந்து Z வரைக்கும் பேட்ச் இருக்கும். ஒரு பேட்சுக்கு 50 பேர்ல உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க எத்தனை பேர் போய் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே ஸ்கூல் லைஃப் ஒரு பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்றது காரணம், அங்கே போட்டிகள்லாம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பொறாமை இருக்காது. எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுனானா அவனை விட நான் வேகமா ஓடணும்னு தோணும். ஆனால் அவனை தள்ளி விட்டு நான் முன்னாடி போகணும்னு யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அந்த இடத்துல ஜெயிச்சவனும் சந்தோஷமா தான் இருப்பான், தோத்தவனும் சந்தோஷமா தான் இருப்பான். நம்ம பெரியவனா ஆக ஆக நம்ம மாத்திக்கல. நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை நம்மளை மாற வைக்குது. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லுது. படிக்கும் போதே உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்து மேலே பயம் இருக்கும்ல. எக்ஸாம் எழுதணும்னா பயம், மார்க் வாங்கணும்னா பயம், டீச்சரை பார்த்தா பயம், பேரண்ட்ஸ் சைனை மாற்றி போட்டால் பயம், தன்னோட கிரஸ் தன்னை பார்க்கலையேன்னு ஒரு பயம். எப்படியாலும் மேக்ஸ் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் தான் வரணும்னு நினச்சது. பென் மறந்துட்டோமோன்னு பயந்தது, ரப்பர் இருக்கு பென்சில் காணோம்னு டென்ஷன் ஆனது. இந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா? நம்மளோட எஜுகேஷன் பார்த்த சொசைட்டி எப்பயுமே பிரித்து தான் வச்சுருக்கு. ஒரு கிராமத்தில் இருந்த சிட்டிக்கு வந்தால் டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் போட்டு வச்சுருக்கோம். டிகிரி அப்படிங்கிறது ஒரு படிப்பு தானே, அது எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுக்காது. அக்ரிகல்ச்சர் படித்தவங்களும் ஆயா வேலை தான் பார்க்குறாங்க. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனவன்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்கான். சக்ஸஸ் டிசைட் பண்ணுறது சர்டிஃபிகேட் இல்லை, மைண்ட் செட் மட்டும்தான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா ப்ராப்ளத்தையுமே ஃபோமோ அண்ட் ஜோமோ வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபோமோ அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவன் என்ன பண்ணுறான், அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்,
அவன் லெவலுக்கு நான் எப்போ போவேன்? இந்த கம்பேரிசன் முடிவில்லாம போகும். அதுக்கான மெடிசன் ஜோமோ, ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உனக்கான ஜர்னி மேல ஃபோக்கஸ் பண்ணு, உன் growth மேல ஃபோக்கஸ் பண்ணு, உன் கோல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணு. டோன்ட் ஃபியர் மிஸ்ஸிங் அவுட், என்ஜாய் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜர்னி. இப்படி நிறைய ஃபேமஸ் ஆனவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து ஏங்காது, நீ இப்போது இருக்கும் இடத்தையும் வாழ்க்கையையும் ரசித்து வாழ். உன் சொந்த பாதையிலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்து. நான் சொன்ன அந்த ஃபோமோ ஜோமோ தான். எனக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்குறது கூட எனக்கு ஒரு மெமரிஸ் தான். லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சிரிக்க ஒரு டைம், அழுக ஒரு டைம், கத்துக்கிற ஒரு டைம், லவ் பண்ண ஒரு டைம், தப்பு பண்ண ஒரு டைம். சில பேர் ஸ்கூல் ஏஜில் தப்பான முடிவுகளை எடுத்து கஷ்டப்பட்டிருக்காங்க. சில பேர் அதே ஏஜில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அவங்க எடுக்கிற அந்த முடிவு மட்டுமே. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நமக்கு முன்னேற 1000 வழிகள் காட்டலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அட்வைஸ் கொடுக்கலாம். நம்ம லைஃப்பை வாழ போகிறது நாம தான். அட்வைஸ் எல்லாம் கேளுங்க, ஆனால் முடிவு எடுக்க முன்னாடி யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா முடிவு எடுக்க பயந்து நிற்கிறது பெரிய தப்பு. இந்த வீடியோ பாருங்க. தலைமை ஆசிரியர் இன்னைக்கு ஒரு நாள் தலைமை ஆசிரியர் மாணவர் தலைமை ஆசிரியராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் நடிச்ச முதல்வன் மூவி பார்த்துட்டு நாமளும் ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் ஆகி டீச்சர் எல்லாரையும் முட்டி போட வைக்கணும்னு பேசியிருக்கோம். ஆனா இப்போதான் எங்களுக்கு தெரியும் ஸ்கூல் லைஃப் நமக்கு எப்பயுமே திரும்ப கிடைக்காத ஒரு சீசன். ஸ்கூல் முடிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிடுவாங்க, டீச்சர்ஸ் மாறிடுவாங்க. ஆனா அந்த பெஞ்சு, அந்த கிரவுண்டு, அந்த லஞ்ச் பிரேக்கு, அந்த சிரிப்பு, அந்த தப்புகள், அந்த மெமரிஸ் வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட தான் இருக்கும். மார்க்கை மட்டும் கலெக்ட் பண்ணாதீங்க, மெமரிஸும் கலெக்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக எல்லாரும் எப்பயும் ஒன்றா இருங்க. படிக்கணும்னு தோணுறப்ப எழுந்து படிங்க. ரன்னிங் போகணும், விளையாடணும், என்ன தோணுதோ பண்ணுங்க. இந்த ஏஜ் ரொம்ப ப்ரீசியஸான ஒன்று. மொபைல், வீடு, அம்மா அப்பா மட்டுமே முழுமையான லைஃப் இல்லை. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் வற்புறுத்தி வகுப்பறைகளை துடைப்பத்தால் சுத்தம் செய்து அந்த குப்பைகளை அள்ளி வெளியே கொட்டும் வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. அநியாயம் பண்றீங்களேடா. எங்களுக்குள்ள எத்தனை டேபிள் எடுத்து போடணும்னு சண்டே வரும்டா. இதெல்லாம் குத்தமாடா, இதுதான்டா பெருமை. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.